மனசுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சக்தியை எழுப்புறது எந்த நேரம் கொண்டு பார்க்க போறோம். பிரம்ம முகூர்த்தத்துல என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக அற்புதமான ஒரு பயன்கள் இருக்கிறது. மகா சக்தியை உடம்புல எப்படி எடுத்துக்கிறோம்? எல்லா கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் நேரம். அதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி மட்டும் கிடையாது, மகா சக்தி எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அந்த 1.5 நிமிஷம் நீங்கள் அழகாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட நம்ம முன்னோர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறதா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து முடித்த பிறகு கண்ணை மூடிட்டு மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். இதை தான் வெற்றியாளர்கள் கண்ட மிகப்பெரிய ரகசியம். முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பரிகாரம்ங்கிறத விட நம்மளுடைய மனோதிடம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மனசில் இருக்கக்கூடிய சக்தியை எழுப்புறது எந்த நேரம் கொண்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல தகவல்லாம் வந்து சேரும். சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக அற்புதமான ஒரு பயன்கள் இருக்கிறது. மகா சக்தியை உடம்புல எப்படி எடுத்துக்கிறோம்? பஞ்சசக்தியை எப்படி எடுத்துக்கிறோம்? நம்மகிட்ட இருக்கக்கூடிய உயிராற்றலை எப்படி பிரிக்கிறோம்? சக்தி ப்ளஸ் நம்ம ப்ளஸ்ஸாக போகும் பொழுது நம்மளுடைய பேராற்றல், உயிர் ஆற்றல், ஒளி ஆற்றல் எப்படி சூப்பராக்கி கொள்வது, அதை எப்படி நம்ம உடலோடு பிணைந்து கொள்வது, நம்மளுடைய ஆற்றலோடு மனம், அதுக்கப்புறம் நம்ம எது நினைக்கிறோமோ சொல்வாக்கு செல்வாக்கு திடம், அந்த திடத்தை கொண்டு வந்துட்டாலே போதுமான விஷயம். அதான் அந்த கான்ஃபிடென்ட். அதை கொண்டு வந்துட்டோம்னாலே போதுமான விஷயம். நம்ம நினைச்சதை கண்டிப்பாக நடத்தியே தீரலாம். இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? ஏன்னா எல்லா கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் நேரம். அதாவது எக்ஸ்ட்ரா எனர்ஜி மட்டும் கிடையாது, மகா சக்தி எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அந்த காலையில் எல்லா கிரகங்களும் எவ்ரி ஹவர் ஒன்று ஒரு எனர்ஜி ஸ்பெஷல் பாயிண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா கிரகங்களும் ஒன்றா கொடுக்கக்கூடிய, பூமிக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கக்கூடிய நேரம். அதான் அல்ட்ரா வயலட் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். அல்ட்ரா வயலட் அதாவது 7 கலர் சேர்ந்துச்சுன்னா அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜிஆர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அல்ட்ரா வயலட் வரும். அப்போ பாருங்களேன், நம்மளுடைய கிரகத்திலேருந்து வரக்கூடிய எல்லா சக்திகளும், கலர்ஸ்களும், மினர்ஸ்களும் எல்லாம் சேரக்கூடிய இடம் இந்த 4 to 5 பிரம்ம முகூர்த்தம். ஸோ இது நிறைய டைம்லாம் பார்த்து குழப்பிக்காதீங்க. நீங்கள் 4 to 5 அப்படிங்கிறது பொதுவான கணக்கு. நீங்கள் 4 o'clock இல்லை 4:30 5:30 நீங்கள் எப்போ பண்ணாலும் அந்த 1.5 நிமிஷம் நீங்கள் அழகாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட நம்ம முன்னோர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது தான் நான் சொல்கிறதா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ கை கண்ட வித்தை, மாய வித்தை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஈஸியாக ஒரே விளக்கு. கொஞ்சம் சிரமம் தான். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் நான் நைட்டு படுக்கிறதே 12 மணிக்கு தான் சார் படுக்கிறேன். எப்படி எடுக்க முடியும்? நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்திற்கு எத்தனையோ பசியும் பட்டியும் நேரமும் காலமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். வெயில் பார்க்காம, மழை பார்க்காம. நம்மளுடைய உயிராற்றல் பெருக்குனா நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதுவும் சாதாரண டெக்னிக் இருக்குது. கொஞ்சம் நம்ம காலைல ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நம்ம ஒரு கண்முழிச்சு படிக்கிறோம். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்னா கண்முழிச்சு படிக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரே நிமிஷம் அந்த 4 to 5 அந்த டைம். அட்லீஸ்ட் 1.5 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம வாழ்க்கைக்காக, ஒளிக்காக ஒரு விளக்கு ஒளியை பார்க்கக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தாமரை, கையில் இருக்கக்கூடிய தாமரை மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கையில் நீங்கள் எந்த தாமரை வேணாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் வீட்டிலேயே நைட்டு வச்சுக்கோங்க. அது வெள்ளை தாமரையாக இருக்கட்டும், செந்தாமரையாக இருக்கட்டும். கிடைக்கவே இல்லை தாமரைனா நம்ம செம்பருத்தி பூ ஈக்குவலாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தானே சார் பூக்கும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடிய காத்தால கண்டிப்பாக பூக்கும். இல்லைன்னா முட்டு வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை விரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆக மொத்தத்தில் கையில் தாமரையோ, வெண்தாமரையோ, செம்பருத்தி பூவோ எல்லாமே கிடைக்கலன்னா வேறு வழி இல்லைன்னா மல்லிகைப்பூ ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். ஆக கையில் ஒரு பூ, முக்கியமான பூ இருக்கணும். அது நான் சொல்கிற மல்லிகைப்பூ, செம்பருத்தி பூ, இல்லைன்னா தாமரை. இதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவ்வளோ எனர்ஜி எடுக்கக்கூடிய சக்தி உண்டு. மேக்ஸிமம் தலையில் இருக்கக்கூடிய D20 ஏரியா இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய நேச்சுரல். உங்களோட கூட பிறந்த ஒரு தாமரை இருக்குது. அந்த தாமரையோடு இந்த தாமரையை சேர்ந்தாலோ, இல்லை மல்லிகைப்பூவோ, இல்லைன்னா செம்பருத்தி பூவோ, இதை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். உங்களுக்கு உங்களுடைய ஆற்றல் பெருகிறதுக்கான ஒரு சுவிட்ச். ஸோ இதை கையில் வச்சுட்டு நீங்கள் ஓங்காரம், ஓம், இந்த கையில் வச்சுக்கிறீங்க. ஓம், இந்த அளவுக்கு சொல்லலாம். இல்லை நான் ஓம் சொல்ல முடியாதவங்க இம் மட்டுமே சொல்லலாம். இந்த இம்முக்கும் ரீங்காரத்துக்கும் செஞ்சு பாருங்க. ஏதோ ஒன்று என்னடா உட்காந்துட்டு இம்முங்கிறான் ஓங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணலாம். இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து முடித்த பிறகு கண்ணை மூடிட்டு ஒரு டீப் ப்ரீத், அப்படி ஒரு செகண்ட், 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு 5 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படி விட்டுருங்க.
இது ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி கையில் வந்து நீங்கள் பூ வச்சுருந்தாலும் சரி வைக்காட்டினாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த ஓங்காரத்தை கண்ணை மூடிட்டு மைண்டை இங்கே வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் மைண்ட் வச்சுக்கோங்க, ஒரு நினைவை இங்கே வச்சாலே போதுமான விஷயம்தான். இப்போ சொல்லுங்க ஓம். இப்படி ஒரு 5 தடவை இல்லைன்னா 9 தடவை சொல்லி பாருங்க. உங்களை விட்டு ஏதோ ஒரு டஸ்ட் விலகிறத கண்கூடாக பார்க்கலாம். இது சரணாகதியோடு செஞ்சு பார்ப்போமே, லைஃப்னு செய்யலாம். கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிற மூடில் எங்கே பார்ப்போம், எங்கே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்கள ஒருநிலைப்படுத்தி அதை கவனிக்க முடியாது. ஆக ஏதாவது ஒன்று தேர்தல் இருக்கவங்க மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க, மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆக மொத்தத்தில் காலையில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுமான விஷயம். நார்மலாகவே இதை வந்து மற்ற நேரத்தில் செய்யலாம், எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் பொழுது. ஆக பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்குன்னு நீங்கள் காலையில் தான் இதை செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து அழகாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு நல்ல அமைதியான இடத்துல கூட இதை நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் வந்து வயிறு வந்து காலியாக இருக்க வேண்டும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும் பொழுது உங்களுடைய பேராற்றல் பேரொளி ஆற்றலாக மாறும். ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு 50% கிடைக்குதா நார்மல் பண்ணும்பொழுது, இது 100%ஆக மாறும். ஸோ எக்ஸ்ட்ரா எனர்ஜி கரெக்டான பாத். அது கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் பூ. நம்ம பழைய சாதம் சாப்பிட்றதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அந்த மாதிரி தான். ஆக மொத்தத்தில் எனர்ஜி எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஓகே தான். காலை ஈவினிங் இல்லை நான் படுக்க போகும்போது கூட நீங்கள் அழகாக செய்யலாம். பூ வச்சுட்டு தான் செய்யணுமா, பூ கிடைக்கலன்னா கூட மனகாந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க, கையில் பூ இருக்கிறதா நினச்சிக்கிட்ட கூட ஓகே தான். அதுக்குன்னு கிடைக்கலன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராசஸ். இல்லைன்னா கையில் ஒரு பூ இருக்கிறதாகவோ தாமரை இருக்கிறதாகவோ நினச்சிக்கோங்க. இது மனகாந்த அலை அப்படின்னு சொல்லுவாங்க, மனக்குளியல் கூட சொல்லுவாங்க. இல்லாததை இருப்பதாக நினைக்கும் பொழுது நம் மனம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும். இல்லாத பட்சத்தில் ஒரு வெளியூருக்கு போகிறோம், இல்லை வேற எங்கேயாவது இடத்துக்கு போகிறோம், அந்த நேரத்தில் பூ கிடைக்கல, காலையில் வாங்க மறந்துட்டீங்க, அந்த நேரத்தில் கிடைக்கலன்னா மனக்கணக்கு பூ. ஏன்னா நம்ம தலையில் ஆல்ரெடி அந்த தலையில் இருக்கக்கூடிய டிஎன்ட்டில் அழகான தாமரை விரிந்தே இருக்கும், அது க்ளோசிங் ஓப்பனில் இருக்கும். ஸோ காலையில் அது விரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது பிளஸிங் பிளாசம் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கையில் வெறும் கையில் வச்சாலும் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ எனர்ஜி எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓங்காரம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூ வச்சுன்னு சொல்லலாம் இல்லையா. விளக்கு மெடிடேஷன், அகல் விளக்கு, மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். இல்லாத பட்சத்துக்கு மெட்டல் விளக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண் விளக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அடிக்கு முன்னாடி ஒரு டேபிள்லையோ அழகாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஹைட்டுக்கு ஒரு புக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். விளக்கு பத்தலை உடனே கண்ணுக்கு நேராக இருக்கணும், கீழேயோ மேலேயோ இருக்கக்கூடாது. ஈவனாக ஒரு டேபிள் மேலே அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கை பாருங்கள். விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. இது தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியை வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டுருங்க. அது ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். ஏலக்காய்க்கு என்றைக்குமே சூப்பர். ஸோ விளக்கில் ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறீங்க, அதில் விளக்கு எரியுது. அந்த தீபத்தை உற்று நோக்குங்கள். சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள். கண்ணெல்லாம் எந்த எமிக்கலாமா, ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நேராக பாருங்கள். உங்கள் கண்ணு கூசலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிளிங்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விளக்க பார்க்குறீங்க, இப்போ ஓம் சொல்லுங்கள், இல்லைனா இம் சொல்லுங்கள். ஓம் வந்து சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது, அது நேச்சுரல். இல்லைனா இம் மட்டும் சொன்னாலே போதும். இப்போ விளக்க பார்த்து சொன்னீங்கன்னாக்கா அக விளக்கில் இருக்கும் அக விளக்குக்கும் ஒரு இணையான ஒரு தொடர்பை இது சூப்பராக கொடுக்கும். இப்போ உங்களுடைய என்ன தேவை, நல்ல வேலைக்கு போகணும், பணம் காசு சேர வேண்டும், நான் முக்கியமான ஒரு பொருள் வாங்க வேண்டும், இதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. பிரபஞ்சமே எனக்கு இதுக்கு உதவி செய், எனக்கு செஞ்சே தீரணும், அவ்வளோதான். கேட்குறோம், அப்புறம் ஆர்டர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விளக்கு தானமும் ஓம்ங்கிற மெடிடேஷனும் நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உயிராற்றல் ஒளி ஆற்றலாக மிகப்பெரிய ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. இது நம்ம டைனமா மாறிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்வாக்கும் செல்வாக்கும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ இந்த மூளை செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கும் அடிமை போல. நீங்கள் அதை சரணாகதி இல்லாமல் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு. சரணாகதி அப்படிங்கிறது என்ன, அந்த ஒருநிலைப்படுத்துறது தான். ஒருநிலைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கெங்கே ஒருநிலைப்படுத்த முடியுது, இங்கே மனசு வைங்க. இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேலன்ஸ் ஆகும் உங்களுடைய பிரெயின் அண்டு நம்மளுடைய எலக்ட்ரோ பேலன்ஸ் சிஸ்டம். ஸோ பிட்யூட்டரி பீனல் கிளாண்டில் இருக்கக்கூடிய சக்தி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் எதை நாம் ஆர்டர் செய்கிறோமோ அதை தானே வாங்கி வேலைக்காரனை போல் செய்து கொடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனால் அந்த சக்தியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெடிடேஷன் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரம்ம அகமூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகம் பொருள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்ம பொருள். அதாவது சொல்லுவாங்க ஆன்மா மனம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராற்றல் பேராற்றலை கொண்டு வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். இதை தான் வெற்றியாளர்கள் கண்ட மிகப்பெரிய ரகசியம். ரொம்ப ஆரம்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் செய்கிறதுக்கு, சில இடர்பாடுகள் இருக்கும், செய்ய முடியாது, தூக்கம் வரும். கொஞ்சம் மல்லு கட்டி ஒரு 48 நாள் செஞ்சு முடிச்சிருங்களேன். அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை அனுபவிச்சிருப்பீங்க, அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க தொடங்கியிருக்கும். அதனால் நீங்கள் விட மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கால் எடுத்து வைங்க, செஞ்சு பாருங்கள்.
கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு போகணும். பிரம்ம முகூர்த்தம் சாதாரண விஷயம் கிடையாது. மிக பேராற்றல், பேரொளி ஆற்றல், அண்டவெளி ரகசியம், வெட்டவெளி ரகசியம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ அழகாக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இதை பயன்படுத்தினீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியத்தை நம்ம விட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை ஒதுக்கி வச்சிருக்கோம், ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பிரபஞ்ச பேராற்றலோடு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ற வாக்கு. சித்தர்களும் அதான் சொன்னாங்க. மிகப்பெரிய ரகசியம். நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.